சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள். இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள். ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு மிக முக்கியமான பகுதியான ஆளுமைகள் பகுதியினோட சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. சுவிட்சர்லாந்து மக்களுக்கு இது மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்கலாம். அதுலயும் ஸ்பெஷலா குறிப்பா சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களுக்கு இது பெருமை சேர்க்கக்கூடிய வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுது. அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போறோம். தமிழர்களுக்கே இது மிக பெரும் சாதனை பயணமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல புலம்பெயர் தமிழர்களுக்கு மேலும் உற்சாகத்தோடு சேர்ந்த ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. ASMD அப்படின்னு சொல்லுவாங்க, சுவிஸ் ராணுவ மருத்துவர்கள் சங்கம். இது எல்லோருக்கும் புதிய ஒரு பெயராகவே இருக்கலாம். காரணம், இந்த சங்கம் கடந்த ஆண்டு, அதாவது 2025 உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தினுடைய துணை தலைவராகத்தான் ஈழத் தமிழரான மருத்துவர் அபிராம் சந்திரலேகர் அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்றிருக்காரு. அதுதான் இப்போது பேசு பொருளாகவே மாறி இருக்கிற ஒரு விஷயம். ஜெனிவா மாநிலத்தில் பிறந்த இந்த அளவுக்கு உயரிய இடத்தை பிடிச்ச அபிராம் சந்திரலேகர் தன்னுடைய கடின உழைப்பாலையும் திறமையாலையும் சுவிஸ் ராணுவத்தினுடைய இந்த உயரிய பொறுப்புல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இந்த உயரிய பொறுப்பை எட்டி பிடிக்கிறதுக்கு தன்னுடைய உழைப்பையும் கொடுத்திருக்காரு. 2025 ஆண்டுல இந்த சுவிஸ் ராணுவ மருத்துவர்களுடைய சங்கம் உருவாக்கப்படுது. அதனுடைய புதிய நிர்வாக குழுவும் தேர்ந்தெடுக்கப்படுது. அதுலதான் தலைவராக வந்து லெப்டினன்ட் டேவிட் MB கிரீமர் தேர்வு செய்யப்பட லெப்டினன்ட் அபிராம் சந்திரலேகர் ஈழ தமிழர் அவர்தான் இப்போது துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. சுவிட்சர்லாந்தினுடைய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான அமைப்பாக இது கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு தற்போது வரைக்கும் சிறப்பான செயற்பாடுகளோட முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னணியில தான் புதிய துணைத் தலைவராக ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்ட லெப்டினன்ட் அபிராம் சந்திரலேகர் இப்போது நியமிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்து பூராகவுமே தற்போது பரவலாக பேசப்படுகின்ற விஷயம். அவர் சம்பந்தமாக பல விஷயங்களை எல்லோரும் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஈழத்தமிழருடைய இந்த வகிபாகம் என்பது, அவருடைய உழைப்பு என்பது, அவருடைய இந்த வரலாற்று சாதனை என்பது பேசப்படுகிறது. இதுக்கப்புறமாக சுவிட்சர்லாந்துடைய ஜுக் நகர்ல அந்நாட்டு ராணுவ தலைவர் அதோட உயர்மட்ட அதிகாரிகளோட விசேட சந்திப்பொன்னும் வெற்றிகரமாக அண்மையில் நடந்ததா சுவிஸ் தகவல்களும் சொல்லுது. இப்படி கடந்த ஆண்டில் உருவாக்கப்பட்ட ASMD அமைப்பினுடைய சார்பில் வந்து மிக முக்கியமான கலந்துரையாடல் இடம்பெற்றுச்சு இல்லையா? அதுல சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சிலர் மார்டின் ஃபிஸ்டர், அதோட சுவிஸ் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பெனடிக் ரூஸ் இவங்க எல்லாம் கலந்து கொண்டு மிக முக்கியமான பல விஷயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது உலகளாவிய பாதுகாப்பு கொள்கை சம்பந்தமான சவால்கள், எதிர்கால அச்சுறுத்தலை எப்படியெல்லாம் சாதகத்தன்மையோட நன்மை பயக்கிற மாதிரி எதிர்கொள்ளலாம், சுவிஸ் ராணுவத்தினுடைய தயார் நிலை எப்படி இருக்கத்தோட மருத்துவ பிரிவினுடைய மிக முக்கியமான வகிபாகம் எந்த அளவுக்கு இருக்கணும் என்பது சம்பந்தமாக விரிவாக ஆராய்ஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தமிழர் அடையாளம் என்றது உலக அரங்கில் ராணுவ கட்டமைப்பத்தோட மருத்துவத்துறையில சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு நாடு வழங்கக்கூடிய இந்த அங்கீகாரம் தான் இளைய தலைமுறை தமிழர்களுக்கு பெரும் ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு ஈழத்தமிழ் மருத்துவர் சுவிஸ் ராணுவ அதிகாரிகளோட இணைஞ்சி அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கொள்கைகளை முன்னெடுக்கிறது என்றது சாதாரணமான விஷயமாகவே கருத முடியாது, பார்க்கவும் முடியாது. இந்த நிலையில ஈழத்தை பின்புலமாக கொண்ட இளைஞரோட இந்த வரலாற்று சாதனை புலம்பெயர் மக்களுக்கு மாத்திரமில்ல, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அதோட பலரும் இப்போது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் அபிராம் சந்திரலேகருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.